மேலே பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கலர்ஃபுல்லாக சரியான கலரில். வாங்க நம்ம இதை இப்போ கட் பண்ணி ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். இந்த காயில் பார்த்தீங்கன்னா விதையே காணுங்க, தெரியுதுங்களா? விதையே இல்லை, சூப்பராக இருக்குது அப்படியே. ஏன்னா பழுத்த மாதிரி தான் இருக்குது காய், நல்லா விதையே கிடையாது சுத்தமாக. இந்த விதையில் இதில் உள்ள அந்த விதையை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பல் போட்டு காய வைப்பாங்க விதைக்கு, அடுத்த வருஷம் விதை போடுறதுக்காக. எங்கள் பாட்டிங்கெலாம் அப்படி தான் செய்வாங்க, எங்கள் ஆயெல்லாம். அதை காய வச்சோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த விதையை எடுத்து சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக காஞ்ச பிறகு. ஆனால் இதில் விதையே இல்லை, விதையை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா. பூசணிக்காய் பொரியலுங்க, பொரியலோ கூட்டம். அதுக்கு பார்த்திங்கன்னா பாதி பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். மெயின் பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணுங்கள். ரொம்பவும் பொடியை கட் பண்ணக்கூடாது, என்னது குழஞ்சிரும், சீக்கிரம் வந்துடும். ரெண்டாவது தோல் எடுக்காமல் கட் பண்ணுங்கள். தோலை தயவு செஞ்சு சீவி போடாதுங்க, அது ரொம்ப நல்லது. ரெண்டாவது அதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகாய், காரம் நல்லா இருக்கணும்னு. கடலைப்பருப்பு, பூண்டு உள்ளதாங்க வாங்க செய்யலாம். பாருங்கள், எண்ணெய் கடுகு அதை எடுத்து வச்சேன் இல்லையா, வெங்காயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு தட்டி போட்டு இது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காய் எடுத்து அப்படியே வச்சு இதுக்கு தேவையான உப்பு மட்டும்தாங்க பிறகு போடணும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டேன், கருவேப்பிலை இல்லைனால. இதுக்கு வேறு எதுவும் நம்ம போட வேணாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சும்மா நிறைய ஊற்றக்கூடாது, ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சா போதும். இல்லை ஒரு டம்ளர் ஃபுல்லாக, சின்ன டம்ளரில் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் நீங்கள் ஒரு அரை டம்ளர் வச்சாலே வெந்துடும். அது நல்லா போதும். அந்த தண்ணி போட்டு நீங்கள் அப்படியே கலரி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு மூடி போட்டுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டேன், ஒரு 5 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் அது. அவ்வளோதாங்க, ஒரு பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.